வரலாற்று சிறப்புமிக்க பெருமைக்குரிய மாவட்டமாகும். இந்த மாவட்டத்திலே பணிபுரிவது என்பது வரலாற்று சாதனைகளுக்கு நிகழாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் நம்ம வரலாற்று திருப்பி பார்த்தோம்னா கடல் வாழ்ந்த மண் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இன்றைக்கு வரலாற்று மிக்க உள்ள நகரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்கள் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சிறப்பு குழந்தைகள் முன்னேற்றத்துக்காக அவங்க செய்யக்கூடிய பணிகளுக்கு நிறைய அமைப்புகள் அந்த தொண்டு நிறுவனங்களுக்கும் உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். அதே போல் நம் அரசு சார்பாக செய்யக்கூடிய அனைத்து திட்டங்களுக்குமே நம் தொண்டு நிறுவனங்கள் சிறப்பாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம சிறப்பாக கொண்டு போக முடியுது. அதே மாதிரி நிறைய திட்டங்கள் நம்ம சிறப்பாக செய்யணும்னு சொல்லி நிறைய அப்பப்போ ஒரு திட்டம் வகுத்து கொடுக்குறோம். அந்த திட்டத்துக்கு நம்ம தொழில்நுட்பம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால நம்ம அந்த திட்டங்களை சரியாக பண்ண முடியுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடிஐடிக்காக நாங்கள் ஒரு 420 பஞ்சாயத்துலேயும் ஒரு சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே இந்த யூடிஐடி இல்லாத எல்லாருக்கும் அந்த யூடிஐடிக்கு விண்ணப்பங்களை பெறுவது, அதே போல் அவங்களுக்கு ஒரு யூடிஐடி கார்டு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக ஒரு 420 பஞ்சாயத்தில் கேம்ப் போட்டோம். அந்த பஞ்சாயத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பை நமது தொண்டு நிறுவனங்கள் வழங்கின. அதனால் நம்ம அதை சிறப்பாக செஞ்ச முடிஞ்சுது. இப்போ அதே போல் இப்போ அந்த யூடிஐடிக்கும் பார்த்தீங்கன்னா எனுமரேஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. இப்போ அந்த எனுமரேஷன் ஒர்க்குக்கும் யூடிஐடிக்கும் ஒரு கம்பைன்டு கேம்ப் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். உதாரணமாக நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 20 வார்டுக்கும் ஒரு முகாம் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ ரூரல் பகுதியை பொறுத்தவரை ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு கேம்ப் போட்டோம். அப்போ 420 பஞ்சாயத்தில் அந்த யூடிஐடிக்கு ஒரு பிளான் பண்ணி பண்ணோம். இப்போ அர்பன் பகுதியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாநகராட்சி பகுதிகளுக்காக நமது 5 கோட்டத்திற்கும் ஒரு முகாம் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 120 வார்டுக்கு ஒரு முகாம் 19ஆம் தேதியும், அதே போல் 20ஆம் தேதி 21 40 வார்டுக்கும், அதே போல் 3வது கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி அன்னைக்கு 41 60 வார்டு வரைக்கும், அதே போல் 22ஆம் தேதி அன்னைக்கு 61 80 வார்டுக்கும், அதே போல் 22ஆம் தேதி அன்னைக்கு 81 100 இப்படி டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த ஒவ்வொரு வார்டில் உள்ள அந்த மாமன்ற அலுவலகத்தில் இந்த முகாமானது நடைபெற இருக்கிறது. ஏன்னா நம்ம கிராமப்பகுதியில் அதாவது நம்ம திட்டங்களை ரீச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் நகரப்புறங்களில் திட்டங்களை செயல்படுத்துறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ நம்ம அந்த யூடிஐடி அது ஒரு எனுமரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் அந்த ப்ராக்ரஸை அச்சீவ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா கிராமங்களை உள்ளடக்கிய மாவட்டங்களை எளிதாக அச்சீவ் பண்ணிடுறாங்க. நகரங்கள் பகுதியில் அதிகமாக உள்ளடக்கிய மாவட்டங்களை அச்சீவ் பண்ணுறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் நம்ம அதில் எடுத்துருக்கோம். இப்போ அந்த இதில் என்னென்னா நம்ம ஒவ்வொரு மாவட்ட அலுவலகத்துலேயுமே எனுமரேட்டர் அங்கே ஒரு 4 பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 20 ஒரு நாள் 20 மாவட்ட அலுவலகத்தில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அப்போ 80 பேர் அந்த எனுமரேஷன் ஒர்க்குக்கு நம்ம இன்வால்வ் பண்ணுறோம். அதே போல் யூடிஐடிக்கு வாங்காதவங்களுக்கும் அந்த மாவட்ட அலுவலகத்தில் 2 பேரை அங்கே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறோம். அப்போ 20 மாவட்ட அலுவலகத்துலேயும் 40 பேர் அங்கே இருப்பாங்க. அந்த ஒரு நாள் மட்டும் அந்த 20 வார்டுலையும் உள்ள நம்ம மாற்றுத்திறனாளிகளை நம்ம எனுமரேஷன் ஒர்க்குக்கு அதை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம இந்த செய்திகளை நம்ம பல்வேறு விளம்பர தாள் வாயிலாகவும், அதே போல் உங்கள் மாதிரி உள்ள தொழில்கள் வாயிலாகவும், அதே போல் மீடியாக்கள், அதே போல் அரசியல் பிரமுகர்கள், அதே போல் மாமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள், அதே போல் மாநகராட்சி மேயர்கள் போன்ற பல்வேறு அமைப்புகள் மூலம் இந்த செய்தியை கொண்டு சென்று மதுரை மாவட்டத்தில் இதை ஒரு முன்னெடுத்து நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த செய்தியை நீங்கள் அனைவருக்கும் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் சிறப்பாக இன்றைக்கு தண்டல் வித்யாலயா நிறுவனம் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இதில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு பங்கெடுத்ததை பார்க்கும்போது நம் குழந்தைகளுக்கு எவ்வளோ இந்த இதில் ஆர்வம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அந்த மாதிரி உள்ள இந்த குழந்தைகளை நீங்கள் தொண்டு நிறுவனங்கள் அவங்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் வாயிலாக அவர்களுடைய திறமைகளை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம் அரசு சார்பாக செய்ய தயாராக இருக்கின்றோம். அவருடைய திறமைகளை வளர்ப்பதற்கு நீங்கள் எவ்வாறு உறுதுணையாக இருக்கின்றீர்களோ
அதற்கு நாங்கள் அரசு சார்பாக அனைத்து ஒத்துழைப்பையும் நல்ல தயாராக இருக்கின்றோம். அதுபோல் நமக்கு ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கிடைத்திருக்கின்றார்கள். அவ்வப்போது என்ன கேட்டாலும் நம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக செய்ய தயாராக இருக்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் அதாவது இந்த விளையாட்டு பயிற்சிக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை முறையிட்ட போது அவர்கள் நமக்கு ஒரு விளையாட்டு மைதானத்திலே நமக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்து இவர்களுக்கு பயிற்சி அளிக்கவே உறுதுணையாக நமக்கு ஒத்துழைப்பு அளிக்கிறார்கள். அதே போல் எப்பொழுது நம் மாற்றுத்திறனாளிகளுக்காக எந்த நம் கோரிக்கை வைத்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவ்வப்போது நமக்கு சாய்த்து நமக்கு நேரம் ஒதுக்கி நம் கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறார்கள். அவர்கள் நம் இப்போது இருக்கும்போதே அவருடைய பீரியடில் நமக்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் நாம் பெறுவோம் என்பதை தெரிவித்து நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி சார். சார் அப்படியே இருக்கு சார், ஒரே நிமிஷம் எங்களுக்கு இன்னும் நீங்கள் மென்மேலும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கு சார். இப்போ உங்களுக்கு நாங்கள் ஹானர் பண்ணுற மூமெண்ட் இது. ஸோ உங்களுக்கு ஹானர் பண்ணுறதுக்காக நம்மளுடைய குருகிரபாஸ்கரோட மேனேஜிங் டைரக்டர் வாங்க சார், விக்னேஷ் சார் அவர்களை அன்புடன் வழி கிடைக்கிறோம். அண்ட் மேம் சார் வாங்க, நீங்களும் நல்லா கை தட்டிருக்காங்க.